வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சமீபத்தில் டிவிகேல சேர்ந்த சி விஜயபாஸ்கர் இருக்கார்ல, அவர் டிவிகே தலைவர்கள்ட்ட என்ன உத்தரவாதம் தெரியுமா கொடுத்துருக்காரா? இன்னும் 5 அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வச்சு டிவிகேவுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காராம். இப்போ வரைக்கும் 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த 7ஓட 5 கூட்டினீங்கன்னா 12 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்து அந்த 12ஐயும் தாவேகா ஜெயிச்சாங்கன்னா தாவேகாவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைச்சிடும். 118 அப்படிங்கிற மெஜாரிட்டி மார்க்கை டச் பண்ணிடுவாங்க. அப்போது இன்னும் 5 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணணும். அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜயபாஸ்கர் உத்தரவாதம் கொடுத்ததுனால தான் டிவிகேல விஜயபாஸ்கர் சேர விஜய் ஓகே சொன்னாராம், கிரீன் சிக்னல் கொடுத்தாராம். இப்படிப்பட்ட ஒரு நியூஸை ஜூனியர் விகடன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் விகடனுடைய இந்த ஆர்டிக்கலில் பெரிய டிபேட் வந்து நடந்துக்கு இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு இருக்காருல்ல, டிவிகே எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசியிருக்காரு அப்படின்னு கைது செய்யப்பட்டிருக்காரு. செந்தில் பாலாஜி சொல்லி தான் பேரம் பேசினேன் அப்படின்னு திருநாவுக்கரசு வாக்குமூலம் கொடுத்ததாக செய்திகள் வந்துச்சு. திருநாவுக்கரசுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இப்போ செந்தில் பாலாஜிக்கும் அசோக்குமாருக்கும் காவல்துறை வலைவீச்சு அப்படின்னும் பாலிமர் ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பஞ்சாயத்துனா, இந்த கல்யாண்ராமன், ஜேவிசி ஸ்ரீராமு, இது மாதிரி அண்ணாமலையை பிடிக்காத ஒரு கும்பல் இருக்குல்ல, ஈகோ கும்பல், என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமீபத்தில் திருநாவுக்கரசு வீத லீடர்ஸ் இயக்கம் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காப்புல. அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி, பார்த்தீங்களா, டிவிகே எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசினதுக்கு தான் திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த திருநாவுக்கரசுக்கு வீத லீடர்ஸ் இயக்கம் நடத்திய நிகழ்ச்சியில் என்ன வேலை? அப்போது இதன் பின்னணியில் அண்ணாமலையும் இருக்கார் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் நியூஸு வதந்தியை பரப்பி விட்டுருக்காங்க இந்த கும்பல். அதுபோக இந்த திருநாவுக்கரசு பல யூடியூப் சேனல் பேட்டியில் அண்ணாமலை பின்னாடி பல இளைஞர்கள் இருக்காங்க, இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர்னா அது அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பல யூடியூப் சேனலில் பேசியிருக்காரு. பார்த்தீங்களா, அண்ணாமலையுடைய ஆதரவாளர் இந்த திருநாவுக்கரசு எப்படி புகழ் பாடுறாரு பாருங்க. டெஃபினட்டாக இந்த பேரம் பேசின விஷயத்தில் அண்ணாமலைக்கும் பங்கு இருக்கும் அப்படின்னு இப்படி வாய்ப்பூசாமல் பொய்யை பரப்புறாங்க. உண்மையை சொன்னால் அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர் அப்படின்னு அர்த்தமா? லட்சக்கணக்கான இளைஞர்கள் அண்ணாமலையை ஃபாலோ பண்ணுறாங்க, அண்ணாமலையை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது யதார்த்தம். இதை பலர் சொல்கிறாங்க. அதை தான் திருநாவுக்கரசும் சொல்லியிருக்காரு. அதுக்காக திருநாவுக்கரசு பண்ண தப்புக்கு வீத லீடர்ஸ் இயக்கத்துக்கு தொடர்பு இருக்குது, அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு அர்த்தமாங்க? சைல்டிஷாக இல்லை? அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, புகைப்படத்தை வச்சு வீத லீடர்ஸ் இயக்கம் நடத்திய நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு பாருங்க அப்படின்னு பரப்புறாங்கல்ல. புகைப்படத்தை வச்சு கதையை கட்டுறதுனா பல கதைகளை கட்ட முடியும். இதே ஜேபிசி ஸ்ரீராமு, கல்யாண்ராமன், கோலாகல சீனிவாசு, எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து புகைப்படம் எடுத்திருக்காங்க இபிஎஸ் முதல்வராக இருந்தபோது. அப்போது அதிமுக ஆட்சியில் நடந்த எல்லா ஊழல்கள்லையும் இந்த ஜேவிசி ஸ்ரீராமு, கோலாகல சீனிவாசுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 2 பேர் ஏற்றுக்குவாங்களா? புகைப்படத்தை வச்சலாமா கதை கட்டுறது? ஒரு கட்சி இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ட்ட பேரம் பேசி அந்த உறுப்பினர்களை இந்த பக்கத்து கொண்டு வர முடிவு எடுத்தால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இவங்களே நேரடியாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க, நேரடியாக போய் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த மாட்டாங்க. 2 கட்சிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய, இல்லை எல்லா கட்சிக்கிட்டையும் ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய, பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை வச்சு தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அந்த வகையில் இந்த திருநாவுக்கரசு இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்கிட்டையும் இணக்கமாக இருக்கிறவர், எல்லா கட்சியில இருந்தும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அதன் அடிப்படையில் அவரை வந்து பயன்படுத்தி பேரம் பேசியிருப்பாங்க செந்தில் பாலாஜி தரப்பு. அண்ணாமலையுடைய சப்போர்ட்டரு வீத லீடர்ஸ் இயக்கத்திலையும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு. அப்போது இந்த விஷயத்துக்கு பின்னாடி அண்ணாமலையும் இருப்பார் அப்படிங்கிறது லூசுத்தனமாக இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.